இன்றைக்கி டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமாங்க. ஸோ காலையில் வழக்கம் போல் டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். வந்தவுடனே சென்னா வந்து நைட்டு அந்த டிலே டைமரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது வந்துருச்சு. ஓகேங்களா. ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி பாதி ரெடியான கணக்கு. இப்போ வந்து ரைஸ் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் அண்ட் சோயா போட்டு ஒரு குட்டியாக பிரிஞ்சு மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா. பன்னீர் சோயா ரெண்டுமே வந்து நல்ல காம்போ. ஆக்சுவலாக ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா வந்து இப்போ தான் இவன் சாப்பிட ஆரம்பித்ததுனால நான் சோயா சேர்த்துருக்கேன். இதை வெறும் பன்னீர்லேயும் பண்ணலாம், வெறும் சோயாலேயும் பண்ணலாம், எது வேணால் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. நம்ம இஷ்டம் தான், என்னென்ன இன்கார்பரேட் பண்ணணுமோ அன்றைக்கி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பீட்ரூட் வந்து துருக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் சென்னா மசாலா, பெப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ப்ளெயினாக கொடுத்தா சுத்தமாக சாப்பிட மாட்டான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ சிம்மில் வந்து 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்தோடனே கரண்டி வைக்காதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து அதை தளர எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சூடாக இருக்கும்போதே தெர்மஸில் போட்டுருங்க. அதுதான் பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து அது ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணும். அதுக்காக நெக்ஸ்ட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை, வேர்க்கடலை சட்னி வந்து இன்றைக்கி அரைச்சிருக்கேங்க. நேற்று வந்து வெறும் வேர்க்கடலை சட்னி, இன்றைக்கி வேர்க்கடலையோடு கொஞ்சம் நல்லா தேங்காய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருந்தேன். அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.